மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ஒரு செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் ஒரு சமயம் தவிர்க்க முடியாத செலவுகளாகத்தான் இருக்கும். முக்கியமாக வீட்டுக்கு வேண்டிய சில பொருட்கள் வாங்குவது, நீங்கள் வண்டி வாகனங்கள் வைத்திருந்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்களுக்காக சில மாற்றங்களை செய்வது, அது விஷயமான சில செலவுகள், இதெல்லாம் அத்தியாவசியமான ஒரு செலவுகளாக போயிடுறதுனால உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் தான். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்வே டிராஃபிக் மாதிரி இருக்கும். நிறையா செலவுகள் வரவுகள் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் என்பது இருப்பது கஷ்டம்தான். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக இருக்கிறது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நினைத்ததை விட சுலபமாக அந்த விஷயம் முடியும். இருந்தாலும் சற்று அதிகப்படியான அலைச்சலும் இருப்பதை தவிர்க்க முடியாது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல செய்திகள் வந்து சேரும். சில குறுகிய பிரயாணங்களை நீங்கள் திட்டமிடுவீர்கள். அந்த பிரயாணங்கள் என்னன்னா, சில முக்கியமான புள்ளிகளை சந்திப்பதற்கு, உங்களுக்கு செய்கிற தொழிலில் பணம் சம்பாதிப்பதற்காகவும், இல்லைன்னா இப்போ சில ஓவர்ஹெட்ஸு அப்படிலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை தேவைக்காக சில பேங்கர்ஸு இது மாதிரிலாம் அணுக வேண்டிய முறையெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை, ஒரு வெற்றிகரமான ஒரு தினமாகவும் இது அமையும் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நினைத்து பார்த்ததை விட சிறப்பான முறையில் செயலாற்றுவீர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் போகும். அதனால் சற்று கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான தினமாக இது அமையும். நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் காரியத்தை உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தினம்னு சொல்லணும். குறிப்பாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது உங்களுக்கு சேரும். அதனால் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் பொழுது உங்கள் திட்டப்படி எல்லா காரியமும் வெற்றியாக முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமை இழக்காமல் செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்பு என்பது சிறப்பாக அமையும். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இருக்கிறது. சிறு சிறு தவறுகள் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில தடைகள், தேவையில்லாத சில அலைச்சல்கள், சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சில செலவுகளாக இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமான்னு பார்த்தோன்னா ஒரு தண்ட செலவாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டு போகும்போது தேவையில்லாமல் கொஞ்சம் கிராஸ் பண்ணி நிற்கிறது, அப்போ போலீஸுக்கு ஃபைன் கட்டுவீங்க. இந்த மாதிரியான தேவையற்ற தண்ட செலவுகள்லாம் ஏற்படும். அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் அகன்று நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செய்யக்கூடிய காரியத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி.
இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிதானமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய அளவுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படுவது என்பது சற்று கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் செயல்பட முடியும். சில நேரங்களில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று செயல்படுகிற பேர் வழின்னு ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். கவனமாக இருக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடுமையான உங்களுடைய உழைப்பிற்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய தினமாக இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான தினம். சற்று கடுமையாக உழைத்தாலும் நல்ல பலன் ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான தினம், லாபகரமான தினம். ஒரு சரியான முறையில் உங்களுக்கு வந்து உங்களுடைய குரு போன்ற ஸ்தானத்தில் இருப்பவர் வந்து வழிகாட்டுவார். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டபடி வெற்றியை அடையக்கூடிய, பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய வகையில் சந்தோஷங்கள் நிறைந்த தினம்னு சொல்லணும். இப்போது நீங்கள் எடுத்த காரியங்கள் எதிலுமே ஓரளவுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் கூட நல்ல வெற்றியை தரக்கூடிய தினமாக இது அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், தேவையற்ற அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம், கவனமாக செயலாற்றுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம், புகழ் சேர்க்கக்கூடிய தினம், பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டுக்கு நீங்கள் பயணப்பட வேண்டிய ஏதாவது ஒரு திட்டங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டங்கள் நீங்கள் தீட்டியபடி அந்த குறிப்பிட்ட நாட்களில் சரியான முறையில் நடந்து சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம், இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சிறப்பான தினம். நல்ல எந்த ஒரு காரியத்திலுமே உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாக அமையும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்படுங்க. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்ட வெளியில் வரும். இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் காரணமாக எந்த ஒரு விஷயத்திலுமே தட்டி போய் இரண்டாம் முறை தான் வெற்றி என்பது போல ஒரு நிலை உண்டாகும். பேசக்கூடிய பேச்சுக்கள்லையும் கவனமாக இருங்கள். ஏன்னா இந்த தினம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்றே கவனமாக இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான ஒரு தினமாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பின்னடைவுகளை தரக்கூடிய தினமாக இருப்பதால் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் சரி,
எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். முக்கியமாக திருமணம் போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கும் பொழுது அது நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு அனுகூலமான சூழலை நீங்கள் காண்பீர்கள். வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாக அமையும். இதில் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் சில ஏமாற்றங்களும் வருவதற்கான ஒரு தினமாகத்தான் தென்படுகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கடுமையான ஒரு எந்த விஷயத்துலையும் கடுமையான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தான் நீங்கள் செய்வீங்க. அந்த முயற்சிகள்லாம் பிரமாதமாக வெற்றி அடையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைகளாக இருந்தவர்கள், பிரச்சனைகளாக இருந்தவர்கள், இவர்களுடைய தன்மையில் ஒன்று மாறுபாடு தெரியும், இல்லை நீங்கள் அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் ஜெயித்து வெற்றிகரமாக திகழ்வீர்கள். தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய, சில நேரங்களில் கடன் தொல்லைகள் இருந்தால் அதை திருப்பி செலுத்தி அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எண்ணிய எண்ணம் போல வெற்றியும் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல தினமாக இருக்கும். இருந்தாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல நாம் சில தவறுகளை இழுத்து நமக்கு சில தோல்விகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், வெற்றிகரமான நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு நிச்சயமாக இப்போ வேலை செய்யும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தினம் நீங்கள் நினைக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டாலும் கூட ஒரு திட்டமிட்டு செயல்படும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். சில நன்மைகள் நடக்கும். சில நேரங்களில் உயர்கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அது ரொம்ப வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பொறுப்புகளை சுமக்கும் பொழுது அதனை உங்களால் சரியான முறையில் நிறைவேற்ற முடியுமா, இல்லை சில நேரங்களில் அதிகமான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு கெட்ட பெயரையும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் ரொம்ப நிதானமாக உங்கள் செயல்பாட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.